எல்லாருமே சொல்ல எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பெர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பாட்டு நான் ஒருத்தர் போனால் ஜங்குக்கு வந்து டே வந்து ஹக் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். ஸோ டே பாட்டுக்கு போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ட்டு குழந்த மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜெனிக்கு பக்குன்னு ஆகிடுது. ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டா வந்து ஜேகே கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறா. டீ ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? காலேஜே காலேஜே நம்ம தான் பார்த்துட்ருக்கு. ஒரு பிரச்சனை வரப்போகுது, முதல்ல இங்கேருந்து வா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்படியே டே வந்து ஜங்குக்கே தான் பார்த்துட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஸோ அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கான். ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த பையன் அங்கே தான் இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹானு, டேய் உனக்கு ஒரு வாரம் தான் டைமு, புரியுதா? அதுக்குள்ளே இந்த காலேஜில் நீ இருக்கிற இடமும் தெரியக்கூடாது, தடமும் தெரியக்கூடாது. எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு கிளம்புற. உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ட்டு ஹான் அந்த பையனுக்கு வான் கொடுத்துட்டு 3 பேரையும் கூட்டிகிட்டு எல்லோரும் போக சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இந்த சைடு கிளாஸ் ரூம்லாம் என்னது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஜெனி வந்து டேவை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ 2 பேருமே ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. ஸோ ஜெனி செம்ம பயத்தில், டே என்னடா பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா? இன்னும் எங்களுக்கு வேறு தெரில. உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சே விட்டுருவோம். பத்தாதுக்கு ஹானு, ஜிம்முன்னு அந்த 2 பசங்க, அப்புறம் ஜேகே எல்லாரும் பார்த்துட்டாங்க நீ பண்ணதை. ஆல்மோஸ்ட் காலேஜே பார்த்துருச்சு. டீ உனக்கு ப்ராப்ளம் வரும்டா, புரியுதா? என்னதானே நீ சொல்கிற? அப்படின்னா வருமா என்ன? நான் ஜஸ்ட்டு ஃபார்முலா தான் ஹக் பண்ணேன். ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ அதனால தான் மண்ணாங்கட்டி நீ ஃபார்முலா பண்ண போனது இனிமேல் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. நம்ம வரும்போதே நீ பார்த்துருப்ப, பாதி பேர் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஜேகே மறுபடியும் ஒரு ஆளை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு தெரியுமாடா? நீ ஃபார்முலா பண்ண போனது எவ்வளோ ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு தெரியலையே. இப்பயே பாதி பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டே உன்னை விட எனக்கு தான் பயமாக இருக்குது. யாங்குக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். ஃபஸ்ட்டேவே இப்படி ஒரு 7 இழுச்சிட்டு வந்திருக்கேடா. சரி நான் என்ன பண்ணேன்? அது நான் ஃபார்முலா தான். இவ்வளோ தட்டு இப்படி சொல்லாத. போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி இப்படிலாம் பயன்படுத்தாத. யாங்க தெரிஞ்சால் என்ன அடிப்பான். எனக்கும் அதாண்ட பயமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிடும். சரி விடு, இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு லேட்டாகவே போயிடலாம், சரியா? அவன் எப்படி குடிச்சிட்டு மடையாயிடுவான். அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிட்டா 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் எப்படியா இருந்தாலும் சமாளிச்சிடலாம், சரியா? நீ பயப்படாத, நான் இருக்கேன். ஆனால் இன்னொரு தாட்டி தேவையில்லாமல் இந்த வேலை எதுவும் பார்க்காத, புரியுதா? அவருக்கே இப்போ தான் பிரேக்கப் ஆகிருக்கு. இதுக்குள்ளே இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் உனக்கு புரியுது இல்லாட்டே? புரியுது. ஆனால் எனக்கும் புரியுது நீ அது ஃபார்முலா தான் பண்ணேன்னு. பட் இது பெரிய இஷ்யூ ஆகும், புரியுதா? சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளாஸில் இருக்காங்க. அப்போ ஹானும் ஜிம்முனும் அவங்க கிளாஸ்க்கு ரூமுக்கு வராங்க. ஸோ எல்லா பசங்களும் உட்காந்துருக்காங்க. ஏய் எல்லாம் வெளில போங்க, எங்கள் 2 பொடி பசங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு எல்லாரையும் வெளில தொட்டி விட்றான். ஸோ அந்த கிளாஸில் ஜெனியும் டேவும் மட்டும் இருக்காங்க. ஸோ டே வந்துட்டு அப்படியே பேந்த புளிக்கிறான், என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ ஜெனியும் ஒரு மாதிரி ஹானை முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா. ஸோ ஹானு அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஷோல்டரில் கை போட்டு, ஏய் நம்மளை கை போட்ட வேலை வச்சுக்காத, கைடுறா, ரொம்ப தொல்லாத செல்லம், டே ஓவராக பண்ணாது என்ன? நீங்கள் பண்ண வேலைக்கு முதல்ல அங்கே உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் காரணி மூஞ்சி உட்காந்துருக்கானே, அவனை பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏய் நீங்கள் வா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துட்டு, ஏய் இல்லை எனக்கு புரியல, என்ன தைரியத்தில் நீ ஜேகே ஒர்க் பண்ண நீ? அது வந்து அண்ணா, அது நான் சும்மா ஃபார்முலா தான், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்ட்டு ஹக் பண்ண, வேறு எதுவும் இல்லை. நான் வேணும்னு கூட எதுவுமே பண்ணலை, சாரி. ஏய் நீ பண்ண வேலைமை இருக்குது இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்குது தெரியுமா? இந்த காலேஜ் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த காலேஜில் இருக்க எல்லா வாயும் எங்களால் போய் அடக்க முடியுமாடா? கையில் கிடக்கணும் மட்டும்தான் அடக்க முடியும். அதுக்குள்ளே இன்னொரு ஆளை பிடிச்சிட்டான்ட்டு என் ஜேகேவை கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் ரீசன் யார்? நீ தான், வேறு யாருமே இல்லை. அது சாரி, நான் வேணா ஜேகேக்கிட்டே வந்து சாரி கேட்கவா?
ஒன்றும் மயிரை பிடுங்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த காலேஜ் வாய் எப்படி அடைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு டைம் நீ ஜேகே கிட்ட வரவே கூடாது. வரதை மட்டும் பார்த்தேன்னு வை, இந்த ஹானை நீ ஹானாவே பார்க்க மாட்டேன். இப்போ தான் என் மச்சான் உடஞ்சி சுக்குநூறாக உட்காந்துருக்கான். மறுபடியும் அவனை உடைய வச்சிடாத லைஃபுக்குள்ளே வந்து. நீ அவனை எந்த இன்டென்ஷனில் வந்து ஒர்க் பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு டைம் அவன்கிட்டயே நீ வரக்கூடாது, புரியுதா? நான் ஃபார்ம் இதை பாரு, எனக்கு அதெல்லாம் தேவை மாதிரியே கிடையாது. நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கோ, புரியுதா? அப்படின்ட்டு அவன் போகிறான். அப்போது ஜெனியை பார்த்துட்டு, ஓய் நீ எந்த காலேஜ் தானே? நேற்று சொன்னது காதில் விழுகலையா? இல்லை விழுகாது மாதிரி நடிச்சியா? எனக்கு என் காதில் விழுகலப்பா. இந்த காலேஜ் தானே, பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணடிச்சிட்டு போகிறான் சுஜ்மன். இவனுக்கு வேறு வேலை மாதிரியே இல்லை, அவனா செட்டிங்கை போட்டுருவான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜெனியும் டேவும் அப்படியே சாப்பிட்றதுக்கு கேண்டீன் வராங்க. ஸோ அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ பக்கத்து டேபிளில் தான் ஜங்குக்கு தனியாக உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ டே பார்க்குறான் அப்படியே எழுந்திரிச்சு போகலாமான்ட்டு. ஆனால் ஜெனி கையை பிடிச்சிட்டு, டே உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையாடா? மறுபடியும் நீ அங்கே போகாத. எனக்கு தெரியும் நீ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ட்டு. ஆனால் உன் கைண்டு சில பேர்கிட்ட ஒர்க் ஆகாதுடா. அது வேறு மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்குது. வேணாம், போகாத. அது இல்லை ஜெனி, பார்க்க ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு அவரை பிடிக்கும். அவர் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான் நான் போய் ஜஸ்ட்டு சாரி மட்டும் கேட்டுக்கிட்டு வந்துடுறேனே, வேறு எதுவும் பண்ணலை. இதை பாரு, ஹானு உன்ட்ட வார்ன் பண்ணிட்டு போயிருக்கான். மறுபடியும் நீ அங்கே போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் ப்ராப்ளம். இன்னும் இந்த மேட்ரு எங்களுக்கு வேறு தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல. நமக்கு வீட்டுக்கு போன வாட்டி தாண்டா வெயிட்டே இருக்குது. மறுபடியும் போய் ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து விட்டு வந்துடாதரா, உன் காலில் கூட இருக்கிறேன். இல்லை ஜெனி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் கையை விட்டுட்டு ஜேகே கிட்டே போய் உட்காரான். ஸோ ஜேகே எப்படி திரும்பி பார்க்குறான். உனக்கு என்ன வேணும் இப்போது? எதுக்கு என்னையே வந்து நச்சரிச்சிட்ருக்க நீ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா வேணும் உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன் பிடிக்கணும் நான் எப்படி இருக்கிறது? அதில் ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது. தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத. நானே கடுப்பு உயிரில் இருக்கேன். வந்து என்னை கடுப்பேற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சூடு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ. என்னால் இப்போ எந்த சுச்சுவேஷன்லையும் நிற்க முடியாது, புரியுதா? இல்லைங்க, மரியாதையாக போயிடு அப்படின்ட்டு கடுப்பில் உட்காந்துருக்கான். ஜேகே, நான் பண்ணது தப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டைம் உங்ககிட்ட யாருமே இல்லை, நீ தனியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. அதான் உன்னை ஹக் பண்ணது தப்பா என்ன அப்படின்ட்டு பப்பி ஐஸில் ஜேகேவை பார்த்து கேட்குறான். ஸோ ஜேகேவும் டேவோட ஐஸை பார்க்குறான். அந்த இடத்துல நீ ஏன்டா எனக்கு வந்து நிற்கணும்? உனக்கு என்ன அவசியம் இருக்குது? தேவையில்லையே, நானே எங்கள் பெயினில் தான் உட்காந்துட்ருந்தேன். தேவை கிடையாது அப்படின்ட்டு அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். இங்கே பாரு ஜேகே, ஏய் வேறு சொல்லி கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? அப்புறம் எப்படி கூப்பிட்றது? எப்படியும் நான் கூப்பிட வேணாம், என் பக்கத்தில் வராது தயவு செஞ்சு அப்படின்ட்டு தள்ளி போய் உட்காந்துக்கிறான். மறுபடின்ட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா என்ன? இவ்வளோ நேரம் என்ன தமிழில் தானே சொல்லிகிட்ருக்கேன், தெலுங்குலையா சொல்லிகிட்ருக்கேன்? பிடிக்கல ஃப்ரீதா, அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை பார்த்து சொல்கிறான். அப்பயும் சிரிச்சிட்டே, சே நீ திட்டுறது கூட எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ஜங்குக்? அவ்வளோ க்யூட்டாக திட்டுற. உனக்கு ஒரு பேர் கூட வைக்கலாம் தெரியுமா? அவ்வளோ க்யூட்டாக அந்த ஸ்மைல்லாம் வச்சுக்கிட்டு, ஸ்மைலிங் கில்லர் டானி அப்படின்ட்டு அவனை பார்த்து சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான். அவனை என்ன பேசினாலும் அவனை எதுவுமே பேச தோணலை. ஆனால் கடுப்பாக இருக்குது ஜேகேக்கு. இப்போ நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோ, அவனையும் கொய்யலையே நீ செத்துருவேன். உனக்கு எது வசதி? இங்கேருந்து போறியா இல்லை என் கையில் சாகறியா?
ச்சே உன் கையில் சாகன்னா தாராளமாக சாகலாமே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ இவனுக்கு புரியல, இவன் என்ன மாதிரி கேரக்டரா இவ்வளோ திட்டி இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு. ஏய் உனக்கு புரியலையா, நான் அவ்வளோ திட்டி ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்டே வந்துட்டுருக்க, உனக்கு மூளைன்றது இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்குது, ஆனால் கஷ்டத்தில் இருக்கவங்க என்ன பேசினாலும் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கோவத்தில் தானே பேசுவாங்க, ஏதாவது மனசுலேருந்து வருமா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். குழந்தைத்தனமாக பேசுகிறான் அவன் பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகே, நீ என்னமோ கத்திட்டு கடை, எங்கே இருந்தாலும் எனக்கு நிம்மதி மயிரும்ல அப்படின்ட்டு எந்திரிச்சு போகலாம் ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல ஜேகேவோட எக்ஸு அந்த பையனோட சிரிச்சுக்கிட்டே அப்படி காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த பையன் கையை தொட்டு தொட்டு ஜேகேக்கு பார்க்கும்போது இன்னும் கடுப்பாகுது. ஸோ எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போகலை, நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஸோ டேவும் அதை பார்க்குறான். ஸோ அவனுக்கு புரியுது. ஸோ அவன் ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், எதுவுமே பேசலை. அவன் பாட்டுக்கு உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். ஸோ அவன் ஜூஸ் குடிக்கிற சவுண்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது ஜங்குக்கு. ஏய் உனக்கு வர பிளேஸே தெரியலையாடா, ஏன் பக்கத்தில் வந்து உருன்னு உறிஞ்சிட்ருக்க, கடுப்பாகுதா, நீ வேணா குடியேன் அப்படின்ட்டு அவன் குடிச்சதே கொடுக்குறான். ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு அதை கையில் வாங்கிட்டு குடிக்கிற மாதிரி போயிட்டு அது கீழே போட்டுடுறான். ஸோ டேவோட மூஞ்சே வாடி போயிடுது. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன ஒரு மாதிரி பார்க்குற, இவ்வளோ சிரிச்சிட்டு இருந்தியே, எங்கே போச்சு? தப்பாரு, என்கிட்ட வந்தீன்னா இன்னைக்கு இதுதான் நிலமை, இன்னொரு தட்டி என் பக்கம் வரதை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ டேவை பின்னாடியே போகிறான். இங்கே ஸ்மோக் பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு எப்படி பிடிக்குதா என்ன, இங்கே கூட நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு டக்குன்னு வாங்கி அவன் பிடிக்கிறான். இப்படி இருக்கு, இதை எப்படி பிடிக்கிறீங்க? டேய் என்னடா பண்ணுற, அது என்ன ஜூஸுன்னு நினச்சியா, சிகரெட்டு கொடுத்து தொலைடா அப்படின்ட்டு ஜேகே பிடுங்குறான். ஸோ இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்ருக்கத ஹான் பார்க்குறான். ஸோ ஹான் அங்கேருந்து வந்துட்டு டேவை, ஏய் என்னடா சொன்னேன், ஜேகே பக்கம் வராதுன்னு நான் சொன்னேன், என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க? மச்சான் இவனை தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிரு, நான் ரொம்ப கடுப்பேற்றுறான், சிகரெட்டை வாங்கி அடிக்கிறான்டா. இது ஏய் பார்க்க பால் கணக்காக பால் புட்டி சைஸில் இருக்க, உனக்கு என்னடா இந்த பழக்கலாம்? அது இல்லைண்ணா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அச்சி வாய மூடு, உன்னை போய் பால் புட்டின்னு நினச்சேன் பேர், மூட்டு போடா, நான் வந்துட்டு வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹான் மறுபடியும் திட்டி அமுச்சு விட்டுறான். ஸோ டேக்கு என்ன தான் ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் பெருசாகவே எதுவும் எடுத்துக்கல. ஸோ ஈவினிங் டைம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக மழை பெய்யுது, பாதி பேர் காலேஜை விட்டு போயிட்டாங்க, இவனும் ஜெனியும் மட்டும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜெனி, டேய் இப்படி மழை பெய்யுதுடா, எப்படா வீட்டுக்கு போவோம், இப்படின்னு தானே இன்றைக்கி லேட்டாக தான் போடுவோம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம், இருந்தாலும் இப்படி மழை பெய்யுதே, இப்படி பார்த்தா வீட்டுக்கே போக மாட்டேன் போலையே. அதெல்லாம் இல்லை ஜெனி, போயிடலாம், மழையை பார்த்தா விடுற மாதிரி தெரில, பட் போயிடலாம், என்ன வரியா? எப்பட்றா மழையை நனைஞ்சிக்கிட்டே வா, நல்லா இருக்கும் வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போது அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பைக் வந்து நிற்குது. பார்த்தா அந்த பைக்கில் ஹான் தான். ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க மலையில் ஆட்டம் போட்டுட்டு? அங்கே என்னவோ பண்ணுறோம், நீ ஏன் கேட்குற? ஏய் உன்கிட்ட பேசினாடி, நான் உன்கிட்ட பேசினானா, நான் வாய மூடுறியா? ஒருத்தன் உன் பார்த்தாலும் கடுப்பாகுது அப்படின்ட்டு ஜெனி அப்படியே முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சு பார்க்குறா. ஏய் அப்படி பார்த்தா மட்டும் பயந்துருவேண்ணா நான்? சரி வா, நானே வீட்டில் கொண்டு போய் விடுறேன். நான் வரல ஹான், நீங்கள் வேணா ஜெனியை கூட்டிகிட்டு போங்க. எது நீ வரலையா? அப்போ நீ எங்கே போகிற? எனக்கு வெளில போகிற ஒர்க் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரேன். ஏய் இந்த மழையில் என்னடா உனக்கு ஒர்க்கு? அதெல்லாம் இருக்குது, நான் அப்புறம் வரேன், நீங்கள் போங்க ஜெனியை கூட்டிகிட்டு. ஏய் வரியா இல்லையாடி? டே நீ வாடா, ஒரு பொறுக்கியை நம்பிலாம் என்னால் போக முடியாது. என்னடி சொன்ன? ஒன்றும் சொல்லலை, மூடிக்கிட்டு ஏறு, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் சொன்னதே பெருசு, என்ன
இதில் இத்தனை நாள் வரையும் ஒரு பொண்ணை கூட என் பைக்கில் ஏற்றினதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஏற்றுறேன். ஏதோ மழை பெய்யுதே கஷ்டமாக இருக்குது, ஈவினிங் டைம் வர ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஓரா பேசுகிற. அந்த எல்லாம் போடி அப்படின்ட்டு பைக்கை பார்த்து தூரம் எடுக்கிறான். இப்போ ஸ்டாப் பண்ணுறான். என்ன வரியா இல்லையா அப்படின்ட்டு திரும்பி பார்த்து கேட்குறான். ஸோ அந்த லைட்டுக்கும் மழைக்கும் அப்படியே ஹார்ன் வந்து நல்லா பிரைட்டாக தெரியறான். ஸோ ஜெனியும் அப்படி பேன் பார்த்துட்ருக்கா. ஐயோ ஜெனி, காண்றதெல்லாம் கனவு இல்லை, எதுவும் இல்லை, பக்காத வரேன் அப்படின்ட்டு ஜெனியும் ஏறிக்கிறா. டே பத்திரமா வந்துரு. என்ன வந்துருவல்ல? இல்லை நானும் கூட வரட்டா? நீ போ ஜெனி, நான் பத்திரமா வந்துக்கிறேன் அப்படின்ட்டு டேவும் நல்லா ஜாலியாக மலையில் நனைஞ்சிட்டு அப்படி போயிட்டுருக்கான். ஸோ அவன் ஏன் வீட்டுக்கு போகலை அப்படின்னா, எங்கே எப்படி இருந்தாலும் அடிப்பான். ஸோ கொஞ்சம் லேட்டாக போனால் அவன் தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப லேட்டாக போகிறதுக்காக மலையிலேயே நனைஞ்சிட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு அந்த சைடு தான் போகிறான். ஸோ ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்ட்டு கூப்பிட்றான். ஸோ ஜங்குக்கும் யாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஸோ இதெல்லாமே மலையில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ டேவை பார்த்தோன்னே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் இங்கே என்ன பண்ணுற மலையில்? வீட்டுக்கு போகல நீ? பாடுறா என் மேலே அக்கறையோ? உன்னை கேட்டேன் பார்த்தியா, என் புத்தியை காலில் இருக்குல்ல அதை எடுத்து அடிச்சுக்கணும், என்னமோ பண்ணு அப்படின்ட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். அவன் பைக்கை பிடிச்சிட்டு சரி அது வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாமேன்னு தான். மழை சில்லுன்னு கிளைமேட்டு, இந்த சவுண்டு எல்லாம் நல்லா இருந்துச்சா, அதான் மலையில் அப்படியே ஜாலியாக வாக் பண்ணிட்டு போகலான்ட்டு. நீ வரியா? நான் என்ன இருக்கிற அவங்க கூட வரணும்? அதெல்லாம் வரமாட்டேன், எப்படியோ போ அப்படின்ட்டு ஜங்குக்கு போகலான்னு பார்க்குறான். ஆனால் டே வந்துட்டு அம்மா மூஞ்சி வச்சுட்டு, ப்ளீஸ் என் கூட வாவேன். வர முடியாது, புரியுதா? பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ. எல்லாத்துக்கும் கூப்பிட்டவுடனே இந்த ஜங்குக்கு வரமாட்டான், புரியுதா? பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவன் போகிறான். அப்பயும் பார்த்து வீட்டுக்கு போன்னு சொல்கிற பார்த்தியா? சரி, எங்கேயாவது ரோட்டில் அடிபட்டு விழுந்து வாரி எழுந்திரிச்சு போ அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். ஸோ டேக்கு கோவம்லாம் வரல, சிரிப்பு தான் வருது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ டேவும் நல்லா ஜாலியாக கையை காலை ஆட்டிட்டு எந்த கவலையும் இல்லாமல் ஹாயாக அப்படியே போயிட்டுருக்கான் அந்த மலையில். ஸோ ஒரு கேஃபிட்டேரியா ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு லைட்டாக ஒரு எல்லோ கலர் லைட் மட்டும் எரியுது. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை, ரொம்ப டார்க்காக அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த கேஃபிட்டேரியாவும் மூட போகிறாங்க. ஸோ அங்கே போய் மலைக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ யாருமே அங்கே இல்லை. ஸோ அந்த கடையில் ஒரு 2 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ டே பாட்டுக்கு அப்படியே கையெல்லாம் ரப் பண்ணிட்டு ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டு அப்படியே பல்லெல்லாம் ஷுவர் ஆகிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். ஸோ அப்பா அவன் பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் ஹூடி போட்டு ஏதோ ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப தள்ளாடிட்டு செம்ம போதையில் இருக்காங்க போல். ஸோ ஒரு மாதிரி தள்ளாடிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ டே அப்படியே ஒரு கண்ணால் பார்க்குறான். பார்க்க பேய் மாதிரி இருக்கே, ஆத்தாடி நமக்கு இதுக்கு வம்பு அப்படின்ட்டு தள்ளி நிற்கிறான். ஸோ அப்போ அந்த பர்சன் அவன்கிட்டே வந்து நிற்கிறாங்க. ஸோ அவனும் ஒரு மாதிரி ஒரு கண்ணால் மறுபடியும் பார்த்துட்டு ஒரு ஓரமாக அந்த கம்பிக்கிட்ட போய் நின்றுக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த பர்சன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ டேக்கு பக்குன்னு இருக்குது, நாம் தானே பக்கத்தில் நின்னோம் அப்படின்ட்டு உடனே அந்த பர்சன் கிட்டே போயிட்டு கீழே உட்காந்துட்டு, ஹே ஐயோ யாருன்னு தெரிலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஊடியை கழட்டி பார்க்குறான். ஸோ யாருன்னே தெரியல அந்த பர்சன். ஏய் யார் நீ? பார்க்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி இருக்கே. டோ ஆச்சுலாம் காசுலையாக இருக்குது. இப்போதுக்கு குடிச்சிட்டு ரோட்டில், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஹலோ சார் அப்படின்ட்டு எழுப்ப பார்க்குறான். பட் அவங்க எந்திரிக்கலை. ஸோ டேவுக்கு பார்க்க பாவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, மயங்கிட்டாங்களே. சார் எந்திரிங்க அப்படின்ட்டு கணத்தை டச் பண்ணி எழுப்ப பார்க்குறான். அவன் எந்திரிக்கவே இல்லை, ஃபுல்லாக போதை மட்டாயிட்டான். ஸோ டேக்கு பாவமாக இருக்கனால அவன் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான் அவனே. ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி விழுந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரான். கூப்பிட்டு வந்துட்டு அவங்களும் செக் பண்ணிட்டு நார்மலாக குடித்தவங்க போதையாவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இவனும் அந்த பர்சன்கிட்ட போயிட்டு, டேய் இந்தாடா எந்திரிடா, மூஞ்சப்பாரு குரங்கு மூஞ்சு, யார்ரா நீ, உனக்கு என்ன நானும் ஹெல்ப் பண்ணணும்,
என் பாக்கெட் மணி ஃபுல்லாக போச்சு. அங்கிள் ஒரு மந்த்துக்கு உனக்கு இதுதான் அப்படின்னு கொடுத்தாரு. உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி என் பாதி காசு போச்சு. டேய் எந்திர்றா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து எழுப்புறான். ஸோ முன்ன இருந்த அந்த பாவம் இப்போ இல்லை. ஸோ இதை கேட்டதும் எந்திரிக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கலான்னு போகிறான். ஸோ அந்த பர்சன் எந்திரிச்சிட்டு ஏய் ஏய் யாரா நீ? கேட்படா கேட்ப. உனக்கு ஹெல்ப் பண்ண என்ன கேட்ப யாரா நீன்னு? ஃபஸ்ட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு கட்டின அமௌண்ட்டை எடுத்து கொடுறா. இருந்த மொத்த அமௌண்ட்டும் போச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அவனையே பார்த்துட்ருக்கான் அந்த பர்சன். ஹேய் சில் நிறுத்து. என்ன கொஞ்சம் போதை ஆகிடுச்சு அவ்வளோதான். அது எனக்கு வேலை கிடச்சிருச்சா, ஸோ அந்த சந்தோஷத்தில் ரொம்ப குடிச்சிட்டேன். அதுதான் விழுந்துட்டேன். பட் எனிவே தேங்க்ஸ். என்ன டேய் உன் தேங்க்ஸ்லாம் தூக்கி குப்பையில் போடுறா. எனக்கு என் அமௌண்ட்டு வேணும். பார்க்க பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்க. இப்படி தான் சின்ன பையன்கிட்டேருந்து அமௌண்ட்டை பிடுங்குவியா? ஏய் பத்து பேசு. என்ன நானும் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொன்னேன்? இல்லைல்ல கேட்ப. உனக்கு ஹெல்ப் பண்ண பாரு. என்ன என் கையாலேயே அடிச்சுக்கணும். என்ன ஒழுங்காக காசு எடுத்து வை. சரி உனக்கு அமௌண்ட் தானே வேணும், கொடுத்துட்றேன். ஓகே நாளைக்கு தான் ஃபஸ்ட் டே, ஸோ சேர்ந்த வாட்டி கொடுத்துட்றேன். சரியா? உன்னை எப்படி நான் நம்புறது? ஒரு மாதம் பாக்கெட் மணிடா, தயவு செஞ்சு கொடுத்துரு, ஏமாத்துறாது. என்ன சரி கொடுத்துட்றேன். என்ன பயப்படாத, கொடுத்துருவேன். எனிவே ஐ எம் மிஞ்சோ. நீ எந்த ஜோவாக இருந்துட்டு போ, எனக்கு என் பாக்கெட் மணி ஃபஸ்ட்டு கொடுத்துரு. சரி கொடுக்குறேன். இவ்வளோ க்யூட்டாக பேசுகிற. உன் பேர் என்ன? க்யூட்டாக பேசுகிறேண்ணா? என் பேர் கிம்டே. ஓ நைஸ் நேம். சரி உனக்கு அமௌண்ட் தானே வேணும், கொடுத்துறேன். என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்ப போகிறான். ஹலோ உங்கள் பேர் சொன்னீங்க, வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் எப்படி என்கிட்ட அமௌண்ட் கொடுப்பீங்க? அதை நாளைக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். நீயும் வரியா? நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். என் கார் அங்கே பக்கத்தில் தான் நிற்குது. என்னது காரில் வந்தியா? அப்போ ஏன்டா குடிச்சிட்டு வந்து என் பக்கத்தில் விழுந்த? அது காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு, அதான் வந்தேன். ஆனால் பட் எப்படியோ அங்கேயே விழுந்துட்டேன், எனக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு நீ சிரிக்காத, கடுப்பு தான் ஆகுது. ஒழுங்காக என்னை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் விட்டுரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போகிறான். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த கேஃபிட்டேரியாவுக்கு மறுபடியும் போயிட்டு அங்கேருந்து அவன் காரை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறான் அவனை. ஸோ ஓகே மீன்ஸ் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஓகே பாய்.